ஓகே. என்னுடைய வெப்சைட்ல நீங்க வந்து லாகின் ஆயிட்டீங்க. நான் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் குடுத்துட்டேன். ஆ இந்த கோர்ஸ் வந்து இன்னையிலேருந்து பார்க்க போற டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ப்ராக்டிகலான டாபிக் தான். ஸோ, அதனால தான் நான் டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஆக்சஸ் குடுத்துட்டேன். ஸோ, இன்னைக்கு நம்ம ஒரு மெயின் டாபிக் வெப்சைட்ல இந்த டாபிக் தான் ஒரு ஹாட் ஆன் பேஜ் எஸ்இஓ. ஓகே. ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி, அதில என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில், ஆ H1 சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஹெட்டிங் 1லேருந்து ஹெட்டிங் 6 வரையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டா டெஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஆல்ட் டெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் ஒரு இமேஜுக்கு நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் குடுக்கிறது தான். இல்லன்னா ஆட்ரிபியூட் குடுக்கிறது தான் ஆல்ட் டெக்ஸ்ட். ஓகே. ஸோ ஒரு நோட்பேட் எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஹெட்டிங் மட்டும் லைட்டா நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். யா. ஆன் பேஜ் எஸ்இஓ த ரியாலிட்டி செக். வாட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் டுடே 2026. ஓகே. 2026ல என்ன மாரி ஆன் பேஜ் எஸ்இஓ நீங்க வந்து எழுதினீங்க அப்படின்னா, ஓரளவு நம்ம யூசர்ஸ வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகே. ஸோ இது ஒரு ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நான் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் ரியாலிட்டியா சொல்லி தந்துருவேன். பிஃபோர் தட் டைட்டில்னா என்ன? மெட்டா டெஸ்கிரிப்ஷன்னா என்ன? இமேஜ்னா என்ன? இன்டர்னல் லிங்க்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? யா. ஸோ இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் போறேன். டேட்டா ரெக்கவரி ட்ரெய்னிங் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஓகே. இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காமிக்குது பாருங்களேன். ஒரு லிங்க் டேட்டா எம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா? இதுல ஆன்லைன் டேட்டா ரெக்கவரி ட்ரெய்னிங், எக்ஸ்போர்ட் டேட்டா ரெக்கவரி சர்வீஸ் இதுதான் டைட்டில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வெப்சைட்ல ஏகப்பட்ட ஒரு கீவேர்டு குடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? தேடுவீங்க இல்லையா? அப்ப இந்த மாரி கீழ காமிக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் தான் டைட்டில். மறந்துறாதீங்க. ஸோ டைட்டில் அப்படின்றது என்னன்னா, ஒரு வெப்சைட்டினுடைய சைன் போர்டு. சைன் போர்டுனா அத தான் ஹியூமன் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கிளிக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டேட்டா எம்பையர் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டைட்டில் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் அ நியூ டேப் குடுக்குறேன். ஓகே. ஸோ இது எங்க போகுது அப்படின்னா, அவங்களுடைய டொமைன். டொமைன் அப்படின்றது என்னன்னு தெரியுங்க இல்லையா? டொமைன் அப்படின்னா, உங்களுக்கு ஹாஸ்டிங், டொமைன் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஓகே. ஸோ இத பத்தி உங்களுக்கு நான் நடத்துறேன். இப்ப இந்த பேஜ்ல இத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பெர்மா லிங்க். பெர்மா லிங்க்னா URL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த டெக்னிக்கல் டெர்ம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும் நெக்ஸ்ட் நடத்துறது. இதுல மெட்டா டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ குடுத்துருக்காங்க இல்லையா? டேட்டா எம்பயர்ஸ் இஸ் ஆன் ISO certified company providing ப்ரொஃபஷனல் ஆன்லைன் டேட்டா ரெக்கவரி ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்குது இல்லைங்களா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன்றது கீழ. ஓகே. இங்க பாருங்க சில வெப்பேஜ் இருக்கும். இந்த இடத்துல டேட்டா ரெக்கவரி ட்ரெய்னிங் ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்றது டைட்டில். இதனுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, BIT இஸ் அன் ISO certified institution delivering professional online data recovery இப்படின்னு சொல்லி ஒரு 160 கேரக்டர்ஸ்க்குள்ள நம்ம டைப் பண்ணணும். கேரக்டர்ஸ்னா என்ன? ஈச் ஈச் லெட்டர் இஸ் அ கேரக்டர். ஓகே. வெப்சைட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு லெட்டரையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டைட்டில் H1லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60 கேரக்டர். எவ்வளோ இருக்கணும்? 60 இல்லைன்னா லெஸ் தென் 60. அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த டைட்டில் ரொம்ப லாங்கா இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஸ்கிப் ஆகி வந்துடும், பவுன்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே. அதே மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்கணும்னா 160 அந்த அளவு இருந்தால் போதும். 150 டு 160 ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரக்டர்ஸ் 150 டு 160 கேரக்டர்ஸ். மெயின் டைட்டில் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 60 கேரக்டர்ஸ். ஓகே. 60 கேரக்டர்ஸ் ஆர் லெஸ் தென் 60 கேரக்டர்ஸ். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
டைட்டில் அண்ட் மெட்டா டெஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, இந்த இதை நான் ஓப்பன் பண்ணும்போது இந்த யூஆர்எல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெர்மா லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வெப் டிசைன் கான்செப்டுக்கு வரும்போது பெர்மா லிங்க்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ யூஆர்எல். bloomings.in அப்படின்ற டொமைன்குள்ள கோர்சஸ்க்குள்ள டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங் அப்படின்ற நான் கோர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் அதனுடைய யூஆர்எல். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் இல்லை வீடியோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கீழே அப்படியே வாங்கலேன், இதுதான் என்னுடைய H1 டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங் ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்றது டைட்டில். இதில் டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங் அப்படின்றது H1 ஹெட்டிங் 1. ஓகே, அந்த ஹெட்டிங் 1 கொடுத்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேஜை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கிளாஸில் ஒரு பேஜுக்கு எத்தனை ஹெட்டிங் 1 இருக்கணும், 1 ஹெட்டிங் இருக்கணும் இல்லையா? அடுத்து பாருங்க, டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங் பிகம் அ ப்ரொஃபஷனல் டேட்டா ரெக்கவரி எக்ஸ்பர்ட். இது வந்து H2. ஸோ இதில் எல்லாமே வை சூஸ் திஸ் கோர்ஸ், அதுவும் H2. இது மாடில், இது பாருங்க, வாட் யூ வில் லேர்ன் இன் திஸ் ட்ரைனிங் நான் கொடுத்துட்டேன். இதுவும் H2 ஹெட்டிங் 2. அந்த ஹெட்டிங் 2ல மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3ன்னு H3 மெத்தடில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் என்னன்னா நம்மளுடைய ஹெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆன் பேஜ் எஸ்இஓவில் ஃபர்ஸ்ட் டைட்டில், செகண்ட் ஹெட்டிங். ஸோ கூகுள் எதை தான் ரீட் பண்ணும், நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த மாதிரி H1, H2, H3 தான் அது ரீட் பண்ணும். ஸோ இதெல்லாம் யூசர்ஸுக்கு வந்து ஓகே ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபைலை வந்து அவங்களுக்கு காமிக்கும். ஓகே, இது வந்து பாருங்க, இந்த H3யை விட H2 வந்து எப்படி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்குங்களா? எப்பயுமே H1 தான் ஹையஸ்ட், H2 அதை விட கொஞ்சம் கம்மி, H3 இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு நான் H3 கொடுத்துருக்கேன். இது H2, இதுவும் H2. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைட்டில் நீங்கள் கொடுக்கறது எப்படின்னு சொல்லி இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இமேஜஸ் நான் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இமேஜஸ்னால் என்ன, அந்த இமேஜஸ்க்கு ஏன் ஆல்ட் டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற ரீசன்ஸ் முதற்கொண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க். இன்டர்னல் லிங்க்ன்றது இந்த இடத்துல இருந்தே உங்களுடைய பேஜுக்குள்ளேயே நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து நம்ம கொடுக்கறது தான் என்னென்னா இன்டர்னல் லிங்க். சி, இது என்னுடைய பேஜ். இந்த பேஜிலேயே என் பேஜுக்கு ரெலவெண்ட்டான ஒரு இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய லிங்க்கை நான் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே சர்ச் பண்ணிட்டு வாங்க. யா, ப்ராக்டிக்கல் லைவ் இங்கே இருக்குது பாருங்கள். ISO சர்டிஃபைட் டேட்டா ரெக்கவரின்ற ஒரு இதில் கர்சர் வைக்கும்போது ஒரு ஹேண்டு சிம்பிள் மாதிரி காமிக்குதுங்களா? இப்படி ஹேண்டு சிம்பிள் காமிச்சுது அப்படின்னா அதுதான் லிங்க். மற்றதுக்கெல்லாம் கர்சர் சிம்பிள் செலெக்ஷன் மாதிரி காமிக்கும், இதுக்கு மட்டும் ஹேண்ட் சிம்பிள் காமிக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய மெயின் பேஜுக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்களுடைய கோர்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்சைட் அந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான நீங்கள் என்ன கொடுக்கணும், இன்டர்னல் லிங்க். இதை தான் இன்டர்னல் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் தியரட்டிக்கலாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் கூகுளில் சர்ச் பண்ணும்போது மெயினாக காமிக்கிற இது வந்து டைட்டில், செகண்ட் கீழே சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி காமிக்கும் இல்லைங்களா, அது மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இது ரெண்டு தான் காமிக்கும். அதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா மேலே அந்த யூஆர்எல் காமிக்கும். அதுக்கு கீழே நீங்கள் H1 என்ன போட்டிருக்கீங்க, இமேஜ் என்ன போட்டிருக்கீங்க, H2 என்ன கொடுத்துருக்கீங்க, இன்டர்னல் லிங்க் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு காமிக்கும். ஓகே, இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வெப்சைட்டை ஒரு பெரிய ஸ்டோராக நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்கள் வெப்சைட்டுன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் வெப்சைட்டாக பார்த்தா கொலாப்ஸ் ஆகும். ஒரு பெரிய ஸ்டோர் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிங்க, ஒரு கடை மாதிரி. ஓகே, கூகுள் தான் யார் அப்படின்னா சிட்டி ஒஃபிஷியல் டூர் கைடர், அவங்க தான் கைட் பண்ணுவாங்க. விசிட்டர்ஸ்ன்றது நம்ம அப்படியே போயிட்டு வருவோம் இல்லையா, நம்ம தான் விசிட்டர்ஸ். ஓகே, இப்போ ஸ்டெப் 1ல் நம்ம டைட்டில் டேக் எப்படி இருக்கணும்னா கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், பீஸா, வெறும் பீஸான்னு மட்டும் கொடுக்கக்கூடாது. சரி, இங்கே பாருங்கள், நான் கீழே கொடுத்துருப்பேன். நிறைய பீஸா கடை இருக்குன்னு வைங்களேன். சில பீஸா கடையில் எப்படி மெயினாக இருக்கும்னா ரெஸ்டாரண்ட், சில இதில் ஃபுட் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் உங்கள் ஸ்டோரில் இட்டாலியன் பீஸா,
wood fired and family recipe since 1919 நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த நீங்க வந்து டைட்டிலா கொடுத்தீங்கன்னா தான் அந்த யூசர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்பெசிஃபிக், கிளியர், டெல்ஸ் அ ஸ்டோரி. இது ஸ்டோரி சொல்லுதுங்களா? என்ன பீஸா? வெறும் பீஸா மட்டும் போட்டா போதாது இல்லையா? அந்த டைட்டில்ல. ஏகப்பட்ட பேர் த சேம் வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இட்டாலியன் பீஸா. ஓகே. வுட் ஃபயர்டு, ஃபேமிலி ரெசிபி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லி எப்பயிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு இது நான் கொடுத்துருக்கேன். கிராண்ட்மாஸ் பீஸா அத்தன்டிக் ஃபேமிலி ரெசிபி ப்ளஸ் டெலிவரி அன்டில் 2 AM அவங்களுக்கு தெரியும். ஓ மை காட், 2 AM வரையும் டெலிவர் பண்ணுறாங்க. அப்போ இது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து எனி டைம் எனி பர்சன் எனி ஃப்ளெக்சிபிள் டைமில் தான் தேவை இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைட்டில் ரொம்பவே ஈஸியாக கூகுள் ஃபைண்ட் அவுட் பண்ணி யூசர்ஸுக்கு காமிக்கும். ஓகே, இதுதான். அதே மாதிரி நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஜஸ்ட் பீஸா ரெஸ்டாரண்ட் எழுதக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா கிளட்டன் ஃப்ரீ பீஸா, வீகன் சீஸ் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, யா. அடுத்து மெட்டா டெஸ்கிரிப்ஷன்ஸ். மெட்டா டெஸ்கிரிப்ஷன் உங்கள் ஸ்டோரில் ஒரு விண்டோ இருக்குது இல்லையா? உங்கள் ஸ்டோரில் ஒரு விண்டோ மூலமாக எட்டி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்குது தெரியும் இல்லையா? அது மாதிரி அந்த டெஸ்கிரிப்ஷன் தான் எதுனா மெட்டா டெஸ்கிரிப்ஷன். நான் இங்கே காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு? யா, இந்த இடத்துல இந்த இருக்கு இல்லையா, இதான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இது டேட்டா இன்ஜினியர்னுடைய டைட்டில். கீழே என்ரோல் இன் அவர் ப்ரொஃபஷனல் டேட்டா ரெக்கவரி கோர்ஸ்ன்றது மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இனிமே மறந்துடாதீங்க, இது அவங்களுடைய டொமைன். டேட்டா எம்பையர்ஸ் ஃபிசிக்கல் டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங்கிறது டைட்டில். கீழே உள்ளது மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது. இனிமே நீங்கள் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எதுக்காவது பார்க்குறீங்க அப்படின்னா சர்ச் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வர்றது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ப்ரொஃபஷனலில் இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, திட் இஸ் அ டொமைன் யூஆர்எல். இது வந்து டைட்டில், இது மெட்டா டிஸ்கிரிப்ஷன். அப்படி நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான். இப்போ நீங்கள் அந்த விண்டோவில் இருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இமேஜை பாருங்கள் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு. இதில் விஆர் ஓப்பன் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம். எம்டியாக இருக்குது, ஒரு சைனுமே இல்லை, யாருமே இல்லை உள்ள. குட் விண்டோ எப்படி இருக்கும்னா எப்படி போட்டிருக்காங்க? பீப்புள் ஈட்டிங் டெலிஷியஸ் பீஸா அண்ட் ஸ்மைலிங் அண்ட் சாட்ரிங் நிறைய பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் பேட் விண்டோவை விட இந்த குட் விண்டோ நாட் பேட். ஆனால் பெஸ்ட் விண்டோ எப்படி இருக்கும் பாருங்க. பீப்புள் ஈட்டிங் பீஸா, அதில் வேற ஒரு சைன் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. ட்ரை அவர் நியூ ஸ்பைசி ஹனி பெப்பரினா ஓன்லி டுடே அப்படின்னு நீங்கள் கொடுக்கறது தான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். அந்த ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் டச் த பீப்புள், ட்ரிகர் த பீப்புள். ஸோ அதனால அவங்க என்ன செய்வாங்க? ஓகே, இன்னைக்கு மட்டுமா, அதுவும் இது ஸ்பைசி ஹனி போட்டு அந்த பீஸா அப்படின்னு சொல்லி அவங்க போய் அந்த ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன் டே ஒன்லி டுடே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் ஒரு பர்சனுக்கு மைண்டில் போய் நிற்கும். ஓ, இன்னைக்கு மட்டுமா, அப்போ நாளைக்கு இருக்காது, அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக போவோம் இல்லையா? அதுதான். ஓகே, எக்ஸைட்மெண்ட் அதுதான் ரொம்பவே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே நான் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு இமேஜ் மட்டும் காமிச்சிட்டே வரேன். ஓகே, அடுத்து H1 டேக். H1 டேக்ன்றது என்ன சொன்னேன்? நம்மளுடைய ஹெட்டிங். இங்கே நான் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கேன்? டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங். இதுதான் என்னுடைய ஹெட்டிங். ஓகே, ஸோ அது மாதிரி அவங்க என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, வெல்கம் டு கிராண்ட்மாஸ் பீஸா, ஹோம் ஆஃப் த ஃபேமஸ் வுட் ஃபயர்ட் பெப்பரோனி, எஸ்டாப்ளிஷ் 1958 இப்படின்ற ஒரு ஹெட்டிங் அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். நீங்கள் அங்கே ஜஸ்ட்டு பீஸா கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபுட்டு ரிலேட்டடாக கொடுத்தீங்கன்னா தட் இஸ் டோட்டலி ஃபெயிலியர். ஓகே, ஸோ அதனால் H1 டேக்கும் டைட்டில் டேக்கும் ஸ்லைட்லி ரிலேட்டடாக இருக்கணும். ஓகே, அதனால் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, வெறும் வெல்கம் அப்படின்னு போடக்கூடாது, தட் இஸ் பேடு. குட் எப்படி இருக்கலாம்னா கிராண்ட்மாஸ் பீஸா அப்படின்றது நாட் பேடு. ரொம்பவும் பெஸ்ட் என்னன்னா வெல்கம் டு கிராண்ட்மாஸ் பீஸா, ஹோம் ஆஃப் த ஃபேமஸ் வுட் அப்படின்னு சொல்லி அது வருது இல்லையா? ஸோ தட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் மெத்தட். என்னன்னா H1. அடுத்து கீழே உள்ளதான் H2. இப்போ இந்த பீஸா ஸ்டோருக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோருக்கோ நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன்,
அப்ப உள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு செக்ஷனா வச்சிருப்பாங்க. எல்லா செக்ஷன்லயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது அவங்க, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. இங்க பாருங்களேன், இந்த இமேஜ்ல நான் அழகா காட்டியிருக்கேன். பீஸா எதுல இருக்கு? H2ல அங்கேயே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க இமேஜ்லயே. ஹெட்டிங் 2ல வச்சிருக்காங்க. பீஸா ஆனா ஹெட்டிங் 3ல என்னென்ன வச்சிருக்காங்க? சீஸ் பீஸா, பெப்பரோனி, அப்புறம் வந்து கிளட்டன் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்களா? இங்க பாருங்க H2ல பாஸ்தா. பாஸ்தால இங்க பாருங்க, இது வந்து ஸ்பகத்தி, அதுக்கப்புறம் சம்திங் அதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த ஆர்டர்ல இருந்தா தான் கஸ்டமர் கரெக்ட்டா சீஸ்னா அந்த இடத்துல இருப்பாங்க. ஓகே. கிளட்டன்னா அந்த இடத்துல இருப்பாங்க. ஓகே. பாஸ்தானா அதுக்கு ரிலேட்டடா இருப்பாங்க. இதுதான் என்னன்னா ஆர்டர். இந்த மாரி கரெக்ட்டா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்துருக்கணும். ஓகே. இதுதான். அடுத்து இங்க பாருங்க, பேட் ஸ்டோர் எப்படி இருக்குன்னா, செக்ஷன் ஸ்டஃப், திங், மோர் ஸ்டஃப் அப்படிலாம் இருக்கக்கூடாது. செக்ஷன் 1 சொன்னேன் இல்லைங்களா? H2 அதுல சீஸ், பெப்பரோனி, வெஜ்ஜி. செக்ஷன் 2ல பாஸ்தா, ஸ்பகத்தி, அப்புறம் லாஸ்கானா. ஓகே. செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா, டெசர்ட். ஓகே. ஸோ இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஆல்ட் டெக்ஸ்ட். ஆல்ட் டெக்ஸ்ட்னா, ஒரு இமேஜுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஓகே. இப்ப நான் ஏன் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டுக்கு நான் வரேன் அப்படின்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். நான் சொல்லியிருக்கேன், கூகுள் இஸ் அ பிளைண்ட் ரீடர். டெக்ஸ்ட் மட்டும் தான் வாசிக்கும். அதுவும் என்ன டெக்ஸ்ட்? ஹெட்டிங் டெக்ஸ்ட் மட்டும் தான் வாசிக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கூகுளுக்கு கலர் தெரியாது, இமேஜ் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு. அப்ப ஒரு பிளைண்டா உள்ள பெர்சனுக்கு இப்ப நான் 4 பேரையுமே கண்ண மூடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு இமேஜ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே. என்ன சொல்றேன்னா, இமேஜ் 2.3 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த இமேஜினுடைய நேம் இமேஜ் 2.3ன்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், இந்த இமேஜ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள கண்ண மூடி இருக்க சொல்லிட்டு, அந்த இமேஜினுடைய நேம நான் சொல்றேன். இமேஜ் 2.3 அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னு வைங்களேன். இல்ல இமேஜ் 1, இமேஜ் 2ன்னு சொல்றேன்னு வைங்களேன். என்ன இமேஜ்ன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா எத்தனையோ இமேஜ் இருக்கு இல்லையா? அதே தான் கூகுளுக்கும். நீங்க கரெக்ட்டான ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் நீங்க குடுக்கலன்னா, கூகுள் வந்து அது என்ன கான்செப்ட்க்குரியதுன்னே அது வந்து எடுத்துக்காது. அதனால கூகுளுக்கு பிளைண்ட் இல்லையா? இமேஜ் எல்லாம் தெரியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுதான் கான்செப்ட். அப்ப இந்த ஆன் பேஜ் எஸ்இஓல கூகுளுக்கு எப்படி நம்ம வந்து அந்த இமேஜ தெரியப்படுத்துறது? அப்படின்னா, ஒரு பிளைண்ட் பெர்சனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு இமேஜ டிஸ்கிரைப் பண்றேன்னா, இது வந்து பீஸா, சாக்லேட்லாம் போட்டு மேல செர்ரி எல்லாம் போட்டிருக்கு. இது சாக்லேட் பீஸா அப்படின்னு நீங்க சொன்னா, அவங்களுக்கு அந்த பீஸாவ ஓகே இதுதானா அப்படின்னு தெரியும். இதே வந்து இது ஜஸ்ட் ஒரு இமேஜ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவங்க எத நினைப்பாங்க? ஏகப்பட்ட இமேஜ் இருக்கு இல்லையா? அதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ, இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் இங்க இமேஜ் இதில குடுத்துருக்கேன் பாருங்களேன். இமேஜ் 4, 5, 8 ஏன்னா நீங்க வந்து இமேஜ் எல்லாம் இப்ப எங்க டவுன்லோட் பண்றீங்க? Googleல டவுன்லோட் பண்ணுவீங்க. ஓகே. அந்த நேமோடயே வராது இல்லையா? சில பேர் ChatGPTல டவுன்லோட் பண்ணுவீங்க. ChatGPTல பண்ணா ChatGPT, Geminiனா Gemini. இந்த மாரி தான் வரும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இமேஜினுடைய நேம மாத்தாம வேகமா அப்லோட் பண்ணிருவாங்க வெப்சைட்ல. அப்ப கூகுளுக்கு வந்து தெரியாது இல்லையா? அந்த மாரி இருக்கும்போது தான் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இமேஜ் ஃபைலையுமே இமேஜ்ன்னு விட்றாதீங்க ஃபிரெண்ட்ஸ். தட் இஸ் டோட்டலி ராங். ஓகே. ஸோ இந்த மாரி வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஆல்ட் குடுத்து அத வந்து இமேஜ வந்து நேம் மாத்திரணும். டெசர்ட் பீஸா, சாக்லேட், ஸ்ட்ராபெர்ரி அவ்வளதான். ஆல்ட் டெக்ஸ்ட்ல தான் சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி டெசர்ட் பீஸா வித் பவர்டு சுகர் ஸ்லைஸ்ட் இன்டு 8 பீசஸ். சி இதுதான் கரெக்டான ஆல்ட் டெக்ஸ்ட். 8 பீசஸா நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுகர்ட் ஸ்ட்ராபெர்ரி அண்ட் சாக்லேட் பீஸா அப்படின்றத எலாபரேட் பண்ணாதான் கூகுள் வந்து அந்த கான்டென்ட் தேடும்போது உங்க இமேஜையே காமிக்கும். அந்த இமேஜ கிளிக் பண்ணா உங்க வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் வந்துருவாங்க. எவ்வளோ பெரிய டிராஃபிக் தெரியுமா அது? டெக்ஸ்ட்டா இல்லாம நீங்க இமேஜா வந்துருவீங்க. இமேஜ் எல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே நெறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இமேஜ் லிங்காவே இருக்கும். எப்ப? நீங்க ஆன் பேஜ் எஸ்இஓல வெப்சைட்ல நீங்க இன்சர்ட் பண்ணும்போது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் லிங்க். இப்ப நீங்க வந்து பீஸா ஸ்டோருக்குள்ள போறீங்க இல்லையா? பீஸா ஸ்டோர்னா அந்த ஸ்டோருக்குள்ள போறீங்க. வெளியில பார்க்குறீங்க டைட்டில் இருக்கு. உள்ள போறீங்க. உங்களுக்கு மெயின் H1 இருக்கு. அதுக்கு கீழ நீங்க வந்து அ பீஸா, பாஸ்தான்னு இருக்கு. அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு? இன்டர்னல் லிங்க். அப்படின்னா, அந்த பீஸா ஸ்டோருக்குள்ள போயிட்டீங்கன்னா, இங்க பாருங்க 2 போர்டு இருக்கு பாருங்களேன். கோ ஹியர்
கிளிக் ஹியர், கோ வேர் அப்படின்லாம் தயவு செஞ்சு இனிமேல் கொடுக்காதீங்க. நீங்கள் இனிமேல் வெப்சைட் நீங்கள் எடுக்கிறீங்க, என்னுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதுவீங்க இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி இன்டர்னல் லிங்க் கொடுக்காதீங்க. கிளிக் ஹியர் டு லேர்ன் மோர், கிளிக் ஹியர் டு பை, கிளிக் ஹியர், டோன்ட் டூ தட். ஓகே, எப்படி போடணும்? பீஸா ரிலேட்டடாக எழுதிட்டு வரீங்கன்னா, லவ் திஸ் பீஸா, சி ஹவ் வி மேக் அவர் டஃப் ஃப்ரம் ஸ்க்ராச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோ போட்டிருக்காங்க பாருங்க. அதுதான் இது இன்னொரு பேஜ், உங்களுக்கு இன்னொரு ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து இன்னொரு ஆர்டிகல்ஸ்க்கு ஜம்ப் பண்ணுறது. அது பக்கத்தில் பாருங்க, செக் அவுட் அவர் நியூ டெசர்ட் மெனு இன் த பேக் ரூம் அப்படின்னா, இது மாதிரி இன்டர்னல் லிங்க் வந்து கிளிக் ஹியர், கோ ஹியர், பை ஹியர் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இனிமேல் இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுடைய இன்டர்னல் லிங்க். இந்த ஃபுல் யூஆர்எல்லாக லிங்காக நீங்கள் கொடுத்துருந்தா தான் அதுதான் இன்டர்னல் லிங்க். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. பேட் சைன் என்னது? கோ வேர், கோ ஹியர். அப்போ கோ ஹியர்னா அந்த பர்சன் கன்ஃபியூஸ் ஆகும். கோ வேர், எங்கே போகணும், எதுக்காக போகணும், ஏன் இங்கே போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓரளவு குட் சைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக் அவுட் அவர் நியூ டெசர்ட் மெனு இன் த பேக் ரூம், நாட் பேட். ஆனால் பெஸ்ட் சைன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? லவ் திஸ் பீஸா, சி ஹவ் வி மேக் அவர் டஃப் ஃப்ரம் ஸ்க்ராச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளிக் ஆகி அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஆர்வமாக இருக்கும். கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் ஸ்டே பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபார் மோர் இன்ஃபோ கிளிக் ஹியர்லாம் இனிமேல் கொடுக்காம எப்படி நீங்கள் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து தியரி பார்த்துட்டு இருக்கோம். தியரினுடைய கான்செப்ட் கடைசியாக வந்துட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் ஒன் வேர்ட். டைட்டில்ன்றது அவுட் சைட் சைன், மெட்டா டெஸ்கிரிப்ஷன்றது விண்டோ, இட்ஸ் அ ஸ்மால் சம்மரி, டெல் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த வெப்சைட் அப்படின்றது. அப்போ அவங்களுக்கு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எழுதணும். நம்ம என்ன எழுதியிருந்தோம்? இந்த பெப்ரானி வந்து இன்னைக்கு தான் ஸ்பெஷல் ஆஃபர், டுடே ட்ரை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம்லே, அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்குங்க. H1என்றது வெல்கம் சைன், H2 H3 எல்லாமே அசைல் சைன், சப்டாபிக். அடுத்து ஆல்ட் டெக்ஸ்ட்ன்றது இங்கே பாருங்கள், பிளைண்ட் கஸ்டமர் ஹெல்ப், நேமே நான் அப்படி தான் போட்டிருக்கேன். ஓகே, இன்டர்னல் லிங்க்ஸ்ன்றது அனதர் டோர்வேஸ். இது ரிலேட்டடான டாபிக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இன்னொரு டோர்ஸ். ஓகே, யா, இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய வெப்சைட்டில் இந்த பேஜினுடைய லிங்க்கை ஒவ்வொரு ஆளுக்கும் நான் அனுப்புகிறேன். நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து லைவாக எப்படி பண்ணுறதுன்னு போயிடலாமா? யா, நான் என்னுடைய வெப்சைட் இருக்கு. நாங்கள் வந்து நிறைய வெப்சைட் ஏஜென்சி பண்ணுறனால நிறைய பேர் வெப்சைட்டை நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ ஒரு வெப்சைட்டில் நம்ம எப்படி ஆர்டிகல்ஸ் எழுதுறது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இது எங்களுடைய இன்னொரு வெப்சைட்ஸ். இதில் நான் ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ எப்பயுமே உங்களுக்கு போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்குங்க. இதில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, போஸ்ட்டில் ஆல் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கனால சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இது எல்லாமே நாங்கள் எழுதின போஸ்ட்டு தான். அந்த வெப்சைட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 71 கிரீன் கலர் காமிக்குது பாருங்களேன். இதில் ரெட் கலர் 39, இதில் 55 ஆரஞ்சு. இதெல்லாம் என்னென்னா என்னுடைய பேஜ் எவ்வளோ அளவு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுப்பேன். இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, போஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் போஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் லாகின் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, bloomings.inலேயே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். யா, நீங்கள் என்னுடைய வெப்சைட் போயிட்டு லாகின் கொடுத்துருங்க. ஓகே, உங்களுடைய யூசர்ஸ் நேமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ யூசர்ஸ் நேம் வந்து இப்போ நாங்கள் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே மேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு ப்ராப்ளம் சால்விங். 6 + 5 11.
ஓகே. ஸோ இது வந்து ஹியூமனா ரோபோட்டான்னு செக் பண்ணுறதுக்கு தான் லாகின் கொடுத்துருங்க. யா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வியூ வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்படி உங்களுடைய ஆர்டிகல்ஸை எழுதுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ண உடனேயே உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் நியூன்னு இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போஸ்ட். ஓகே. இந்த இடத்துல தான் டைட்டில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கும் இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். டோன்ட் வரி. ஓகே. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கவனமாக பார்த்துக்குங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் நியூ போயிட்டு போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் டைட்டில்னு இருக்குது இல்லைங்களா, இதுதான் மெயின் டைட்டில். H1 டேக்கை இதில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஒவ்வொரு பேஜுக்குமே ஒரு H1 டேக் தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. இதை எப்படி கொடுக்கறதுனா, இதில் டிஃபால்ட்டாகவே H1ல் தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் போய் உங்களால் H1 மாற்ற முடியாது. ஏன்னா இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, CMSன்னு சொல்லுவோம். வேர்ட் ப்ரெஸ்ஸை CMSன்னு சொல்லுவோம். நாங்கள் பண்ணுற வெப்சைட் வேர்ட் ப்ரெஸ். ஓகே. அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸில் டிஃபால்ட்டாகவே டைட்டில் இருக்குது இல்லைங்களா, அது எப்பயுமே H1ல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், இதுக்கு போய் மாற்ற வேணாம். நீங்கள் இதில் எதை அடித்தாலுமே H1 அப்படின்னு சொல்லி தான் அது காமிக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு போரிங்கான ஒரு ஆர்டிகல்ஸும் எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஆர்டிகல்ஸ், 2 ஆர்டிகல்ஸ் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே. நான் காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் நான் மெயினாக எதுக்கு எடுத்தேன்னா, அந்த H2 H3 H4 எப்படி செட் பண்ணுறது, இன்டர்னல் லிங்க் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி இமேஜுக்கு எப்படி ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கறது, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே நியூஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ 4 பேருக்குமே ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, நான் இது ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் எழுத போகிறேன். எனக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக பிடிச்சிருக்கு, சில பேருக்கு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் இருக்கோ அது ரிலேட்டடாக நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்வமும் இருக்கும், அதை பற்றி லேர்ன் பண்ணதாகவும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் 4 பேருமே உங்களுக்கு ஏற்ற ஒரு டைட்டிலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அது வந்து உங்களுடைய விஷஸ். நான் அதில் என்ன வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன மாற்றினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ நியூ கொடுத்தீங்கன்னா இதுதான் விண்டோ, இப்படி தான் வரும். இதில் ஆடு டைட்டில். இப்போ என்னுடைய டைட்டில் வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆல்ரெடி எனக்கு என்ன ஆயிரும்னா, டைட்டில் மட்டும் இந்த இடத்துல நம்ம போட மாட்டோம். ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். டைட்டில் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் மேத் அப்படின்ற ஒரு பிளகின்ஸை வச்சு நம்ம போடுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிகல்ஸ் எப்படி எழுதுறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு அந்த பிளகின்ஸுக்கு நம்ம போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம H1 கொடுக்கணும். என்னுடைய H1 என்ன இங்கே நான் கொடுத்துருக்கேன், பிக் பண்ணுறேன் பாருங்கள். லூசிங் வெயிட். சிம்பிளாக ஒரு 2 வேர்டு தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து போரிங் பேஜ் கண்டென்ட், இதை தான் எல்லாமே செய்கிறாங்க. ஓகே. லூசிங் வெயிட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இல்லை ஹவு டு லூஸ் வெயிட்னு கொடுத்துக்கலாம். இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து இப்போ எனக்கு என்னவா இருக்குன்னா H1ல் இருக்குது. ஓகே. இப்போ H1க்கு கீழே டைப் டு சூஸ் அ பிளாக்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் காமிக்குதுங்களா, இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம், H1க்கு கீழே என்ன டைப் பண்ணணும்னா லூசிங் வெயிட் இஸ் சம்திங் மெனி பீப்புள் இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து பேராகிராஃப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாகவே பேராகிராஃபில் தான் இருக்கும். மேலே எதில் இருக்கும், ஹெட்டிங் 1ல் இருக்கும். கீழே எதில் இருக்கும், பேராகிராஃபில் இருக்கும். இப்போ பேராகிராஃப்னால பிரச்சனை இல்லை. கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பேஸ்ட்டு கொடுத்துருங்க. வந்துருச்சிங்களா, மெயின் ஹெட்டிங், கீழே பேராகிராஃப். அடுத்து இந்த இடத்துல அதே பேராகிராஃபில் தான் இருக்குது, நம்மளுடைய கண்டென்ட் போவோம். இதில் என்ன நான் கொடுக்க சொல்லியிருக்கேன், H2ன்னு மாற்ற சொல்லியிருக்கேன். அந்த H2வில் என்னன்னு டைப் பண்ணணும், டயட் சேஞ்ச். அப்போ ஹெச்னாலே என்னது, ஹெட்டிங் இல்லையா.
இந்த பிளாக்ல பேராகிராஃப்னு எடுக்காம என்னென்ன எடுக்கிறீங்க? ஹெட்டிங். இங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஹெட்டிங் எடுத்துருங்க. இப்ப இந்த இடத்துல ஹெட்டிங்ல டிஃபால்ட்டாவே எதுல இருக்கு? H2ல இருக்கா? இந்த இடத்துல நீங்க மாத்திக்கலாம். H3, H4, H6 வரையும் இருக்குங்களா? நம்மளுக்கு எது தேவை? H2. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய கன்டென்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். H2 காப்பி பேஸ்ட். ஏன்னா நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்க? சாட் ஜிபிடி, ஏஐ போட்டு தான் நீங்க எப்படியும் கன்டென்ட் எடுப்பீங்க. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா, என்ன மாரி நம்ம ஹெட்டிங் செட் பண்ணணும் அப்படின்றதான். நெக்ஸ்ட் ஒரு என்டர் தட்டிருங்க. இது வந்து H2 இங்க காமிக்குதுங்களா? இதுதான். இது வந்து பேராகிராஃப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த H2க்கு கீழே இந்த இருக்க இந்த கண்டென்ட் இதை அப்படியே நான் காப்பி பண்றேன். கண்ட்ரோல் சி காப்பி, இங்க கண்ட்ரோல் வி பேஸ்ட். காப்பி பேஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்காவே எம்எஸ் வேர்டு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுல காப்பி பேஸ்ட் தான். ஓகே. ஸோ இது மூணுமே வந்துருச்சுங்களா? இது எல்லாமே பேராகிராஃப். நெக்ஸ்ட் ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன? H2ல எக்ஸசைஸ் பிளான். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்க இப்ப என்ன சூஸ் பண்ணணும்? இந்த இடத்துல H2 இல்லையா? இங்க வர்றீங்க, ஹெட்டிங் கொடுக்குறீங்க. டிஃபால்ட்டாவே H2ன்னு இருக்கு, அதனால லீவ் இட். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு என்டர் அடிங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன இருக்கு? அந்த H2 கீழே பேராகிராஃப் இருக்கா? ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஓகே. நான் இது பேராகிராஃப் கொடுத்துட்டோம். அடுத்து நீங்க இதே மாதிரி தான் பண்ண போறீங்க. இதுல எப்படி இமேஜ் செட் பண்றதுன்னு நான் சொல்றேன். அடுத்து H2 இருக்கு இல்லையா? கன்க்ளூஷன். இது வந்து ரொம்ப பெரிய போரிங்கான பேஜ். ஒரு போரிங் பேஜுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான பேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் காமிச்சிருப்பேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன, சாரி, நான் இதுல என்ன சூஸ் பண்ணல? ஹெட்டிங் சூஸ் பண்ணல. ஓகே. இங்க வர்றீங்க, ஹெட்டிங். அது ஹெட்டிங் 2ல தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இல்லைன்னா நீங்க மாத்திக்கிங்க தயவு செஞ்சு. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அடுத்து என்டர் தட்டுறீங்க. கன்க்ளூஷனுக்கு கீழே என்ன போட போறோம்? கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இப்ப பாருங்களேன், மேல ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் நம்மளுடைய மெயின் ஹெட்டிங். ஓகேவா? இது பேராகிராஃப். இந்த இடத்துல கர்சர் வச்சாலே காமிக்குதுங்களா? இதுவும் ஹெட்டிங், பட் H2 ஹெட்டிங் 2 கீழே உள்ளது பேராகிராஃப். இந்த மாதிரி காமிச்சாலே இது பேராகிராஃப். பாருங்க, இந்த சிம்பிளுக்கு இடையில கர்சர் வச்சோனே என்ன காமிக்குது? பேராகிராஃப் காமிக்குதா? ஸோ தட் இஸ் என்னன்னா பேராகிராஃப். ஓகே. அடுத்து கீழே வரோம். எக்ஸசைஸ் பிளான். அது H2ல தான் இருக்கு. கரெக்ட். நான் சப்போஸ் தெரியாம H6ல வச்சிருந்தாலுமே நீங்க வந்து அதை H2ல மாத்திருங்க. ஓகே. நீங்க பண்ற போஸ்ட்டை உங்களால எடிட் பண்ண முடியும். அதனால ஒரி பண்ணாதீங்க. நீங்க பண்ற போஸ்ட்டை உங்களால மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். வேற யாருமே எடிட் பண்ண முடியாது. அதனால தான் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி ஐடியில நாங்க என்ரோல் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் என்னது? பேராகிராஃப். லாஸ்ட் ஒன் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே என்னது? பேராகிராஃப். ஓகே. ஸோ இதில் எப்படி டெக்ஸ்ட் மாத்துறது, கலர் கொடுக்கறதுலாம் நாங்கள் சொல்லித்தரேன். பஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதை என்ன பண்ணிருங்க, எப்படி நம்ம கிரியேட் பண்றது. இப்ப பாருங்க, ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பேஜை நீங்க ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணி பார்க்கணும்? ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூனா என்ன? இந்த மாதிரி ஒரு பேஜா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, சரி யா, இந்த இடத்துல ப்ரிவ்யூன்னு இருக்கு இல்லையா? இந்த ப்ரிவ்யூவை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இது வந்துருச்சுங்களா? மெயின் டாபிக் லூசிங் வெயிட். கீழே அப்படியே வரீங்க, டயட் சேஞ்சஸ், எக்ஸசைஸ் பிளான், கன்க்ளூஷன். இந்த மாதிரி தான் நீங்க போஸ்ட் போட்டிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூனா என்ன? நம்ம பண்ணியிருக்க போஸ்ட்டை ஒரு வெப்சைட் ஃபார்மேட்ல பார்க்கறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ. ஓகேவா? ஆனா இந்த பேஜில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எது வந்து ரொம்ப எப்படி இருக்கு பாருங்களேன். டயட் சேஞ்சஸ். நான் எப்படி டயட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் எப்படி என்னுடைய வெயிட்டை குறைச்சேன் அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க? ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. இது தேவையில்ல ஒரு ஹியூமனுக்கு.
டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணால் எந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய வெயிட்டை குறைக்கலாம், எந்த அளவுக்கு நான் ஹெல்த்தியை மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதனுடைய எவிடன்ஸ், ப்ரூஃப், அது எல்லாம் தான் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. நம்மளும் அந்த இடத்துல இருந்து பாருங்களேன். நீங்களும் ஒரு யூசர்ஸாக இருந்து நீங்கள் பண்ண கண்டென்ட்டை நீங்களே வாட்ச் பாருங்களேன். இப்படி இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து, யூசர் இடத்துல இருந்து பாருங்க. ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் பிளான், எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வெயிட் லாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பிளா பிளா பிளா. இட்ஸ் காமன். நோ, எல்லாமே இதுதானே சொல்கிறாங்க. கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க, வெயிட் லாஸ் வந்து எஃபோர்ட் ரொம்ப வேணும். அது நம்மளுக்கு தெரியாதா? தெரியும்ல. என்ன தேவை நம்மளுக்கு, எப்படி வந்து அதை வெயிட் லாஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன எஃபோர்ட்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணால் எத்தனை கலோரிஸ் கம்மியாகும், மெட்டாபாலிசம்னா என்ன, இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாதான் தட் இஸ் அ எக்ஸைட்மெண்ட்டான ஒரு பேஜ். இது போரிங் பேஜ். இந்த போரிங் பேஜை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்களா? இதில் என்ன கொடுத்தோம், ப்ரிவ்யூ கொடுத்தோமா? ப்ரிவ்யூ கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ரிவ்யூ பண்ணதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜை நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துருங்க. என்ன கொடுத்துருங்க, பப்ளிஷ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ பப்ளிஷ் கொடுத்தா என்ன ஆயிரும்னா, என்னுடைய வெப்சைட்டில் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்டே ஆயிரும். ஓகே, அப்படி பப்ளிஷ் கொடுக்கும்போது கீழே கேட்குதுங்களா, பப்ளிக் இம்மீடியட்லி. டேக்ஸ்ன்றது என்னன்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன். டேக்ஸ்ன்றது இஸ் நத்திங் பட் இன்ஸ்டாகிராமில் ஹேஷ்டேக்லாம் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு கேட்டகரிஸ் வைஸாக, அது மாதிரி தான். பட் இது வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை என்ன கொடுத்துட்றேன், நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். பப்ளிஷ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய பேஜ் வந்து பப்ளிக்காக வியூ ஆகும். அப்படி இல்லைன்னா வியூ ஆகாது. ஸோ இந்த மாதிரி சேவிங்கில் இருக்கும். சேவ் ஆயிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்க, இதுதான் உங்களுடைய போஸ்ட் அட்ரஸ். யூஆர்எல் சொன்னேன்னா, பெர்மாலிங்க் சொன்னேன்னா அதுதான் இது. இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்னுடைய இன்னொரு இருங்க பாரு, என்னுடைய வேற ப்ரௌசரில் தூக்கி நான் போட்டு பார்க்குறேன். காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் ரைட் பண்ண அந்த ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அந்த யூஆர்எல் சொன்னேன் இல்லைங்களா, யூஆர்எல்னா என்ன, நம்மளுக்கு இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, bloomings.in கோர்ஸ் டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங். இந்த கோர்ஸுன்றது டேகு. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஒரே நாள் எனக்கு சொல்லி கொடுத்துடலாம், ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய போஸ்ட். எகெயின் இதில் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம் இல்லையா. எனக்கு வந்து இதுக்கு கீழே ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கீழே வச்சு ஒரு என்ட்ரு அடிங்க, கீழே வரும். ஸோ இதுலேயே ஒரு சப்டாபிக் மாதிரி கொடுக்கலாமா, மேலே என்ன இருக்குது, டயட் பிளானா, ஃபுட் ஹேபிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ஃபுட் ஹேபிட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரி, பிஃபோர் தட் நான் ஹெட்டிங்காக கொடுக்க போகிறேன். ஹெட்டிங் அதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, H3யாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஃபுட் ஹேபிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே பேராகிராஃபை டைப் பண்ணுறேன். இஃப் யூ ஃபாலோ மை ஃபுட் ஹேபிட் யூ கேன் also reduce the weight as I did அப்படி சம்திங் ஏதோ நம்ம எழுதிக்கிறது தான். ஓகே, ஸோ எப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்சர் வச்சு பாருங்கள், இது H2, இது H3, அதனுடைய சப் டாபிக். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா சேவ்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். எவ்வளோ வேணாலும் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக என்ன கொடுக்கணும், சேவ் அப்படின்ற அந்த இது கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு போஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. பட் அந்த போஸ்ட் வந்து ஒரு ஜெனரிக்னா என்ன, ஜென்ரலாக எவ்ரி ஒன் ரைட்ஸ் த சேம் கண்டென்ட். 10 மெம்பர்ஸ் ரைட் பண்ணியிருப்பாங்க, யூ ஆர் த 11th மெம்பர். ஸோ கூகுள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், ஜெனரிக்னு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ.
இப்போ நீங்க பேக் போயிருங்க. ஓகே. பேக் போனீங்கன்னா நீங்க டேஷ்போர்டுக்கு வந்துருவீங்க. சரி. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்றேன்னா, செகண்ட் போஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். திரும்ப நியூ போறீங்க, போஸ்ட்ன்னு குடுக்குறீங்க. இந்த போஸ்ட்டை நான் எப்படி கிரியேட் பண்ண போறேன்னா, ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா கிரியேட் பண்ண போறேன். ஓகே. இங்க நல்லா பார்த்துக்கங்க. ஆட் டைட்டில்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டைட்டில் தான் என்னது? H1 ஹெட்டிங் 1. இந்த ஹெட்டிங் 1 நீங்க சூஸ் பண்ணவே தேவையில்ல. டிஃபால்ட்டாவே நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாவே இது ஹெட்டிங் 1ல தான் இருக்கும். என்ன டைட்டில் போட்டாலும் அதை ஹெட்டிங் 1ஆ தான் என்ன பண்ணிக்கும், கன்வெர்ட் பண்ணிக்கும். நீங்க முன்னாடி ரைட் பண்ணீங்கல்ல, லூசிங் வெயிட், திஸ் இஸ் ஹெட்டிங் 1. இது எல்லாமே ஹெட்டிங் 2. கீழே சைடில் வருது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். ஓகே. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து H3 போட்டு ஒன்று எடிட் பண்ணியிருந்தோமா. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா H2 ஒரு சைஸில் இருக்குது, H3 ஒரு சைஸில் இருக்குது. H4 கொடுத்தீங்கன்னா அதை விட இன்னும் ஸ்மாலாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ எக்ஸைட்மெண்ட்டாக எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். லூசிங் வெயிட்னு பிஃபோர் எழுதியிருந்தோமா, இப்போ நீங்கள் எப்படி எழுதணும்னா, ஹவு ஐ லாஸ்ட் 20 pounds வித்தவுட் டயட்டிங், 3 சிம்பிள் சேஞ்சஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணும். அடடா, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்மளும் போய் பார்க்கலாம் போலையே, என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இதனுடைய மெயின் டாபிக் என்னன்னா, ஸ்பெசிஃபிக் ரிசல்ட். என்ன ரிசல்ட்? நான் எப்படி 20 பவுண்ட்ஸ் வந்து லாஸ் பண்ணேன், அதான் ரிசல்ட். ஸ்பெசிஃபிக் நம்பர், 3 சிம்பிள் சேஞ்சஸ் நான் பண்ணினேன், டெய்லி நான் வந்து வின் ஆயிட்டேன். ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ். ஓகே. ஸோ வித்தவுட் டயட்டிங் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தடில் நம்ம எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் யூ கேன் வின் த யூசர்ஸ். ஓகே. இப்போ என்னுடைய டைட்டில் என்ன? ஹவ் ஐ லாஸ்ட் 20 pounds வித்தவுட் டயட்டிங், 3 சிம்பிள் சேஞ்சஸ். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். இதுதான் உங்களுடைய என்னது, மெயின் டைட்டில். வெல்கம் சைன். ஓகே. அவுட் சைட் சைன் இல்லை, வெல்கம் டைட்டில். இதுதான். இதை பார்த்து தான் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கீழே பேராகிராஃப். அங்கே பேராகிராஃப் இருக்கான்னு பாருங்க. இல்லை, இது வந்து உங்களுக்காக நான் போட்டது, உங்களை வந்து கிளியர் பண்ணணுன்றதுக்காக. ஸ்பெசிஃபிக் ரிசல்ட், ஸ்பெசிஃபிக் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் போட்டது. ஓகே. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேராகிராஃப் கிடையாது. அடுத்து சாரி, இது டைட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். டைட்டில்ஸ் வந்து ரேங்க் மேத் மூலமாக தான் பண்ண முடியும். சாரி, ரியலி சாரி. நான் வந்து இதை H1 நினச்சிட்டேன். டைட்டில் வந்து இதை நீங்கள் பண்ணி முடித்தாதான் டைட்டில் எப்படி பண்ணுறது. ரேங்க் மேத் பிளகின்ஸ்ன்றது ஒரு பெரிய SEO டூல். என்னதுன்னா, உங்கள் வெப்சைட் ஹெல்த்தாக இருக்கா, அதில் என்ன மாற்றணுன்றதெல்லாம் அப்படியே ஒரு டாக்டர் மாதிரி சொல்லும். அதை நம்ம மாற்றிக்கிட்டே வரணும். ஸோ அது ஒரு பெரிய டாபிக். டைட்டில் அது மூலமாக தான் பண்ண முடியும் இல்லையா? அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக இந்த H1ல இருந்தே அது எடுத்துக்கும். இப்போ நான் வந்து பண்ண வேண்டியது த நோ டயட் வெயிட் லாஸ் மெத்தட் தட் ஆக்சுவலி ஒர்க் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நோ டயட்டே தேவையில்லை, ஆனால் வெயிட் லாஸ் மெத்தட் தட் ஆக்சுவலி ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டெலீட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் பேஸ்ட்டு தான், Ctrl+C Ctrl+V. அடுத்து நான் வரேன். இங்கே கீழே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் எழுதுகிறேன். ஃபார் 2 years ஐ கவுண்டட் எவ்ரி கலோரி, அவாய்டட் காப்ஸ் லைக் பிளேக் அண்ட் ஹேட்டட் எவ்ரி மீல், ஐ லாஸ்ட் 5 pounds அப்படின்னு சொல்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இந்த மெயின் நிறைய ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சொல்லாது. ஏன்னா நம்மளுடைய பாடி சில பாயிண்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு மெட்டாபாலிசம் ரிலேட்டடான அந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிட மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பார்க்குறாங்க, டக்குன்னு தானும் வந்து யூடியூப் ரீல்லாம் எடுக்கிறாங்க, டிக்டாக்லலாம். ஸோ டோன்ட் பிலீவ் இட். ஓகே. ஸோ இதை வந்து இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் கீழே சொல்லியிருக்கேன் பாருங்கள், தென் ஐ ட்ரைடு த ஆப்போசிட். மேலே சொல்லியிருக்கிறத விட நான் ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணேன். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு என்ன சொல்லுவாங்க,
ஈட் லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஈட் மோர். ஆனால் என்ன ஈட் மோர் என்ன வந்து அதிகமாக சாப்பிடணுன்றது தான் அது நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுற பாருங்க. ஹியர் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி ஐ டூ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃப் பிளாக்ல போட்டுருங்க. நான் 3 பேராகிராஃப் போட்டுட்டேன். இந்த மாதிரி இதுதான் பேராகிராஃப். இந்த சிம்பிள் காமிச்சா நெக்ஸ்ட் ஒரு என்டர் தட்டுங்க, வந்துடும். இந்த இடத்துல அடுத்த ஹெட்டிங் என்னது, H2 தானே இல்லையா, டிஃபால்ட்டாக வந்துடும். அதுவே வரலன்னா நீங்கள் மாற்றிக்கங்க. அடுத்து செகண்ட் இந்த இருக்கு பாருங்க. த பிரேக்ஃபாஸ்ட் மிஸ்டேக் தட் ஸ்டாப்ஸ் வெயிட் லாஸ் 90% டூ திஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். செலக்ட் பண்ணுறேன், ஹெட்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெட்டிங்கில் நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு என்டர் தட்டுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், பேராகிராஃப் இந்த இருக்கு இல்லையா. ஃபார் 30 years ஐ ஏட் வாட் எவ்ரி ஒன் சேஸ் இஸ் த பர்ஃபெக்ட் அப்படி இப்படிலாம் போட்டு ஜூஸ் குடித்தேன், ஆரஞ்சு இது பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஸோ நான் ரொம்ப கிரேவிங்காக இருந்தேன். சுகர்லாம் 11 PM வரையும் ரொம்ப ஹங்க்ரியாக இருந்தேன். ரொம்ப எனக்கு குளுக்கோஸ் எல்லாம் இன்சுலின் எல்லாம் ரொம்ப ஸ்பைக் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன செய்யறேனே தெரியல, பிளா பிளா பிளான்னு உளறியிருப்பாங்க இல்லையா. ஸோ த சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு விஷயம் போல்டு பண்ணுறேன் பாருங்க. த சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ஈட் பண்ணால் என்ன நடக்கும், என்ன நடந்தால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அழகாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், நான் சயின்ஸ் கொடுத்துருக்கேன், டேட்டா பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் மெயின் இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் இதுதான். அவங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறீங்க, நான் என்ன சேஞ்ச் பண்ணேன், என்னுடைய எவ்வளோ அளவுக்கு வந்து சைட்டேஷன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சைட்டேஷன்னா ஆல்ரெடி ரிசர்ச்சில் இருக்கும், அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சைட்டேஷன் உள்ள ஃபீல்டில் இருந்து நீங்கள் கண்டென்ட் எடுக்கணும். ஏஐயை நம்பாதீங்க. நான் இப்பயும் அதான் சொல்கிறேன், ஒன் வேர்ட் ஆன்சர், டோன்ட் பிலீவ் ஏஐ. ஏஐ கொடுக்கும், எப்போ கொடுக்கும், கரெக்டான ப்ராம்ப்ட் தான். கூகுளில் இருந்து தான் டேட்டா எடுக்குது. அந்த டேட்டாவை கூகுள் ஒரு லிமிட்டுக்கு மேலே அக்சஸ் பண்ண விடாது. அதனால் எப்பயுமே கூகுளில் போய் ஒரு வெல் ரிசர்ச்டு சைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரெஃபர் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். சிம்பிளி நீங்கள் போடாதீங்க. அது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். ப்ரெடிக்ட்னா என்ன, இப்போ வந்து அஸ்ட்ராலஜி பொறுத்தவரையும் ப்ரெடிக்ட்னா ஃபியூச்சர் வச்சு சொல்கிறது. இது என்ன செய்யும்னா அந்த கண்டென்ட்டுக்கு அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கு கீழே என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு அது திங்க் பண்ணுறதை அப்படியே போட்டு விட்டுரும். ஸோ அதனால் டோன்ட் பிலீவ் திஸ். ஓகே, இதை நான் காப்பி பண்ணுறேன், என்னுடைய பேராகிராஃபில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சி எனக்கு வந்துருச்சிங்களா. யா, இது வந்து H2, அதுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். சி இதெல்லாம் என்னுடைய பேராகிராஃப் பாயிண்ட், அதை நான் போல்டு பண்ணியிருக்கேன். போல்டு எப்படி, போல்டு வேண்டான்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இதை எடுத்து விட்டுடலாம், வேணும்னா கொடுத்துக்கலாம். எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். த சேம் வே, சிம்பிள் மெத்தடு தான். போல்டு வேணும்னா கொடுத்துக்கலாம், வேண்டான்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். யா, நெக்ஸ்ட்டு டைட்டில் போகிறீங்க, ஹெட்டிங். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இருக்கா, த 10 minutes லேசி எக்ஸசைஸ் தட் பர்ன்ஸ் மோர் தென் ரன்னிங். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் ஓடுங்க, ஜாகிங் போங்க, இதுதான் ரொம்ப பெஸ்ட்டுன்றாங்க. எது பண்ணாமே ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் 10 minutes லேசி எக்ஸசைஸ் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ரொம்ப ஹார்டாக செஞ்சால் தானே கஷ்டமாக இருக்கும். லேசியான எக்ஸசைஸ் எல்லாம் தேடி தேடி பிடிச்சி பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஸோ இது நான் ரைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் சைட்டேஷன் உள்ள கோட்ஸில் இருந்து எடுத்தது தான். ஸோ அதனால் இது நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, யா, 10 minutes ப்ரோட்டோகால், 3 minutes ஸ்பேஸ் while on phone calls burns 50%. அப்புறம் ஸ்டாண்ட் அண்ட் ஷிஃப்ட் வெயிட் எவ்ரி 30 minutes, அது வந்து லார்ஜ் மசில் குரூப்ஸ். 5 years மைக்ரோ ஒர்க் அவுட் 20 seconds ஏர் ஸ்குவாட்ஸ் எவ்ரி ஹவர். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் தே வில் பிலீவ் இட். இதில் வந்து போல்டு பண்ணிக்கிங்க. இங்கேயே போல்ட் பண்ணினா அங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இதே நீங்கள் சார்ஜிபிலேருந்து ஃபுல்லாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா சார்ஜிபியில் எடுத்து நீங்கள் கரெக்டாக போட்டாலும் H1 H2லாம் கரெக்டாக கொடுக்காது. ஸோ அதனால்
கரெக்டாக நீங்கள் எம்எஸ் வேர்டுக்கு கொண்டாந்துட்டு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எதெல்லாம் எடிட் பண்ணணும், டெக்ஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஓகே, யா இதுவரை என்னுடைய கண்டென்ட் காப்பி பேஸ்ட் வந்துருச்சிங்களா? யா இதுதான் நம்மளுடைய ஹெட்டிங் 2. இது எல்லாமே நம்மளுடைய கண்டென்ட் இல்லையா? அடுத்து என்ட்ரு தட்டுறீங்க. அடுத்தும் ஒரு ஹெட்டிங் தான் வர்றோம். யா H2 இருக்கா? How drinking water at this specific time triples fat loss. Triples fat loss பாருங்க. ஸோ ஃபேட் லாஸ்ன்றது எல்லாத்துக்கும் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணணும். Everyone says drink more water, but when you drink more water, then how much, what will happen, நான் எப்படி இது பண்ணேன், blah 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 அவங்க எல்லாம் அழகாக எழுதியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். எப்போனா நீங்கள் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதை நம்ம அங்கே பண்ணிக்கலாமா? ஏன்னா அங்கே போல்டு பண்ணணும், சில பேருக்கு வந்து வேர்டில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். நான் இங்கேயே பண்ணி காமிக்கிறேன் எப்படி போல்ட் பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகே. இந்த ஸ்பேஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை அங்கேயே பண்ணிடுங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு. செகண்ட் ஒன் மெட்டாபாலிக் தான் இதில் பெரிய விஷயமே. நிறைய பேர் வந்து மெட்டாபாலிசம் தெரியாமல் தான் தப்பு தப்பாக எல்லாமே செய்கிறாங்க. ஸோ அதனால் பாருங்கள். இப்போ 7 PM அவங்கள போல்ட் பண்ணுங்க. சாரி AM 12 PM 6 PM என்னென்ன பண்ணணும், என்ன இல்லை இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஜஸ்ட்டு அந்தந்த டயத்துக்கு முன்னாடி லஞ்சுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ முன்னாடி 30 minutes பிஃபோர் நம்ம வாட்டர் குடித்தோம்னா கேலோரிஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இதாகும் அப்படின்றத இதில் நான் சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்த ஹெட்டிங் யா இதுவும் H2 தான், டிஃபால்ட்டாகவே இருக்குது, இல்லைனா மாற்றிக்குங்க. யா வை மோஸ்ட் டயட் ஃபெயில் ஆஃப்டர் 2 weeks. 2 weeks பண்ணுவாங்க, ஏன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்ற ரீசன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வாட்சி பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணது தான். இங்கே நீங்கள் எடிட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வேர்டு யூஸ் பண்ணுறது. வேர்டு தெரியலைன்னா பிரச்சனை இல்லை, டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். எம்எஸ் வேர்ட்லேயே H1 H2 செட் பண்ணுறது இருக்குது. அது நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஓகே, யா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போல்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மை ரிசல்ட்ஸ் போல்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் இருக்கா செக் பண்ணிடலாம். நோ. ஓகே, ஸோ இப்போ போரிங் பேஜில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், வெயிட் லாஸ் டிப்ஸ், லூசிங் வெயிட், டயட் சேஞ்ச், எக்ஸசைஸ் பிளான், கன்க்ளூஷன், இவ்வளோ தான். ஆனால் எக்ஸைட்மெண்ட் பேஜில் என்ன பண்ணியிருக்கேன், ஹவு ஐ லாஸ் 20 pounds வித்தவுட் டயட்டிங், த நோ டயட் வெயிட் லாஸ் மெத்தட், த பிரேக்ஃபாஸ்ட் மிஸ்டேக். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதை நாங்கள் கொடுத்து டேட்டா ப்ரூஃபாக நம்ம எடுத்து காமிச்சோம்னா இது ப்ரெடிக்டட். இப்படி காமிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு யூசர்ஸ் உங்கள் பேஜில் 45 seconds கூட என்ன பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க. பவுன்ஸ் ரேட் என்ன ஆகும், 85%. பவுன்ஸ்னா என்ன, ஒரு யூசர்ஸ் உங்களுடைய வெப்சைட்லேருந்து டக்குன்னு ஸ்கிப் ஆகி வேறு வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க. சோசியல் ஷேர்ஸோ பேக்லிங்கோ இல்லை கூகுள் 4-5 பேஜ் வச்சுருந்தாலுமே கூகுள் ரேங்கோ என்ன ஆகாது, உங்களுக்கு இந்த இடத்துல வராது. ஓகே, ஆனால் நீங்கள் எக்ஸைட்டிங் பேஜ் எழுதுனீங்கன்னா யூசர்ஸ் வந்து 4 minutes 30 seconds அவங்க ரீட் பண்ணாங்க அப்படின்னா பவுன்ஸ் ரேட் கம்மியாகும் இல்லையா? யூசர்ஸ் ஒரு வெப்சைட்டில் எவ்வளோ பேஜ் வந்து ஸ்டே பண்ணுறாங்களோ அந்தளவு பவுன்ஸ் ரேட் கம்மியாகும். வந்த உடனே போயிட்டாங்கன்னா பவுன்ஸ் ரேட் அதிகமாகும். சில பேர் நினைப்பாங்க ராங், பவுன்ஸ் ரேட் வந்து 85 அப்படின்னா ஓகே அது நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. டோன்ட் டூ தட். 85, 90, 50க்கு மேலே போனாலே தட் இஸ் பேட் ஒன். எவ்வளோ கம்மியாக இருக்கோ தட் இஸ் அ குட் ஒன். ஓகே, அந்த கம்மியாக இருக்கும்னா யூசர்ஸ் தே ஹாவ் டு ஸ்டே மோர் தென் 5 minutes ஆர் 2 minutes சம்திங். ஓகே, அதனால் அதை பார்த்துக்கோங்க. சோசியல் ஷேர்ஸ் வந்து பண்ணுவாங்க, பேக்லிங்ஸ்லாம் இவ்வளோலாம் க்ரியேட் ஆகும், ஏன்னா மற்ற சைட்ஸும் நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, வித்தின் 60 days கூகுள் வந்து உங்களை பார்க்கும். ஓகே, யூசர்ஸ் நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணாதான் கூகுள் உங்களை தூக்கி தூக்கி மேலே வைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸில் இந்த மெத்தடில் எழுதிட்டோமா. இப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய H1 டேக் இல்லையா, த நோ டயட் வெயிட் லாஸ். H1 டேக் எப்பயுமே சென்டர் ஆஃப் த ஆர்டிகல்ஸில் வந்துடும். ஓகே, அதுக்கு கீழே பாருங்கள், இது H2, இது வந்து H2, இதுவும் H2, இது எல்லாமே H2 தான். நான் எதுவுமே H3 எடுக்கவே இல்லை இல்லையா. யா
இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை என்ன கொடுத்துருங்க, பப்ளிஷ் கொடுத்துட்றீங்களா? இப்போ பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும் பாருங்களேன். இந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்க்கை எனக்கு காப்பி பண்ணி நீங்கள் அனுப்புங்க. இந்த இருக்கா போஸ்ட் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா, காப்பி பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா வேறு வேறு மெத்தடில் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இல்லையா. இதுதான் ஃபஸ்ட்டு போரிங் பேஜ் ஆர்டிகல்ஸ். இப்போ நம்ம எழுதின ஆர்டிகல்ஸை பாருங்கள். See, the no diet weight loss method that actually works. Yeah. பார்த்தீங்களா, இது நம்மளுடைய என்ன பேஜ், இப்போ செகண்ட் பேஜ். ஓகே, இது வந்து இது கேப் எதுக்குன்னா ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் வரனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே எடுத்துக்குவோம். கொஞ்சம் லோடிங் ஆகுது, ஏன்னா நான் நிறைய ப்ரௌசர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதான் ரீசன். அதனால் நீங்கள் கொஞ்சம் டிலே ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய ப்ரௌசர்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஸ்லோவாயிரும் இல்லையா. இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இப்போ செகண்டாக நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக எழுதின போஸ்ட். இந்த இடத்துல இப்போ பாருங்கள் ஆட் இருக்காது, அந்த கேப் இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதுனாதான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆடு இந்த மெத்தடில். நம்ம போல்டெல்லாம் பண்ணோமா, மெட்டாபாலிக் ஃபேட். இப்போ செக் பண்ணலாமா H1 எதுன்னு, ரைட் கிளிக் வியூ பேஜ் சோர்ஸ் இல்லையா, பார்த்தோமா. கண்ட்ரோல் U ப்ரெஸ் பண்ணுங்க, கோடிங் வரும். இதில் கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணிவிட்டு H1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, the no diet weight loss method that actually works இருக்குங்களா. ஒரு பேஜில் எத்தனை H1 தான் இருக்கணும், ஒன்லி 1. இப்போ நான் H2 போடவா, எத்தனை H2 இருக்குது, 6 இருக்கா, செக் பண்ணிடலாமா. ஓகே, இது வந்து உங்களுக்கு H1, இது H2 இல்லையா. யா, 1 2 3 4. இதுலயே எத்தனை H2 இருக்கு, எனக்கு 6 காமிக்குதே. ஆ 10 மினிட்ஸ் வேற இருக்கு, ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா. யா, இந்த இடத்துல நீங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 2 மிஸ் பண்ணிட்டேன், 4 தான் வந்துச்சு, 5 6. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த H2 டாபிக் தெரியும். ஏன் அதுலேயே நம்ம பார்த்துருவோம் பாருங்களேன். H2 ஃபஸ்ட்டு H2 என்ன, த பிரேக்ஃபாஸ்ட் மிஸ்டேக் தட் ஸ்டாப்ஸ் வெயிட் லாஸ் 90%. அடுத்த H2 போவோமா, செகண்ட் H2 கீழே இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இருக்கா 10 மினிட்ஸ் த லேசி எக்ஸசைஸ் தட் பர்ன்ஸ் மோர் தென் ரன்னிங். தேர்ட் ஒன், how drinking water is at this specific time triples fat loss. Fourth one, why most diet fail after 2 weeks. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எப்பயுமே டிஃபால்ட் யூ மே ஆல்சோ லைக் அண்ட் சர்ச்ன்றது மட்டும் 4 இது 6 வருது, அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இந்த மாதிரி H2 நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ H3 செக் பண்ணுவோமா. யா, 3 இருக்குது ஆல்ரெடி. என்னென்னா சைன் அப் டு ரெக்கவர் அவர் லேட்டஸ்ட் அப்டேட்டுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பேஜுக்கு கீழே நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல, கீழே கொடுத்துருக்கோமா, இந்த இருக்கா சைன் அப், கெட் இன் டச், இது எல்லாமே சேர்த்து வருது. ஓகே, ஸோ அதனால தான் அந்த மாதிரி காமிக்குது, டோன்ட் வரி. ஓகே, ஸோ இது எப்பயுமே டிஃபால்ட்டாக எல்லா வெப்பேஜுக்கும் இருக்கிறது தான் இந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ ஆல்ரெடி ஒரு போரிங் பேஜ் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா. ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பப்ளிஷ் கொடுத்துருங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதணும். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் ப்ளஸ் எப்படி வந்து நம்ம அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். H1 H2 H3 H4 H5 H6. ஓகே, நாளைக்கு இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்னல் லிங்க், அதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் இருக்குல்லையா டைட்டில், அதுவுமே நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணலாம்,
உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த நியூக்கு பக்கத்துலேயே இங்கே இருக்கு இல்லைங்களா, இதில் டேஷ்போர்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ப்ரீவியஸாக உள்ள போஸ்ட் எப்படி பார்க்குறதுனா இங்கே போஸ்ட் கொடுத்துருங்க. போஸ்ட்டில் இந்த இருக்கா போரிங் பேஜ் ஒன்று பண்ணமா, லூசிங் வெயிட், இதுதான். இதில் வியூ இருக்கா, வியூனா அந்த பேஜை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ காமிக்கும் நீங்கள். ஓகே, இதுதான் வியூ. அதே எடிட்னா அந்த பேஜுக்கு எடிட் நம்ம பண்ணோம் இல்லையா, ஆர்டிக்கல் ரைட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஜுக்கு போயிடும். என்ன எடிட் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ் என்னது உங்களுக்கு, இதுவும் இப்போ பண்ண எக்ஸைட்மெண்ட்டான பேஜ், இது போரிங் பேஜ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டேஷ்போர்டுன்னு காமிக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து இதில் வர முடியும். ஓகே, அதை நான் செஞ்சு காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஒருக்கா பார்த்துக்குங்க. நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதும்போது பேஜெலாம் இப்படி தான் இருக்கும் இல்லையா. இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா பேக் கொடுக்குறீங்க. பேக் கொடுத்துட்டு யா இந்த இடத்துல டேஷ்போர்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எகெயின் அண்ட் எகெயின் உள்ளே வர தேவையில்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணது ஆத்தர்னு நான் உங்களை கொடுத்துருவேன். உங்கள் 4 பேருக்குமே நான் ஆத்தர் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். உங்கள் பேரே வந்துடும் இந்த இடத்துல. நீங்கள் வந்து நவீன் அப்படின்னா அவங்க பேர், விஜய், நிலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவராஜன் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரே வந்துடும். உங்கள் வெப்சைட்டில் உங்கள் பேரோடையே வியூ ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே பாரு நான் இதை ரைட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்க, இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான், இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலுக்காக. ஆனால் நீங்கள் வந்து நல்லா வெல்வர்ஸ்டாக ஆயிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எங்களுடைய மெயின் பிளாட்ஃபார்ம், வேறு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ரைட் பண்ண கொடுப்போம். அப்படி ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம். ஓகே. ஹலோ, தேவராஜன் கேக்குதுங்களா? யா, நீங்க ஆல்ரெடி லாகின் ஆகியிருக்கீங்க இல்லையா? அதில் நீங்க இப்போ கிரியேட் பண்ற மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஹலோ, நவீன்ராஜ், உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பேஜில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, லாகின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஆத்தர் ரோல் கொடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து இப்போ பண்ண முடியுமா? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன, நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரிமோட் மூலமாக உங்களுக்கு வேணும்னா கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு அசைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து அல்ட்ரா வியூவர் இல்லைன்னா எனி டெஸ்க் மூலமாக கனெக்ட் பண்ணி, மேம் இந்த இடத்துல எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு, இப்படி இது என்ன பண்ணுறது அப்படின்னா, எங்கள் சார் அங்கே நேற்று கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா சார், அவங்க வந்து உங்களுக்கு அந்த எங்களுடைய மேனேஜர், ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கம்ஃபர்டபுள் டைமாக இருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதனால் டோன்ட் வரி. நிலா, எஸ் மேம். உங்களுக்கு இப்போ ஓகே தானம்மா? நீங்கள் போய் கிரியேட் பண்ணிடுவீங்க இல்லையா? ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் மேம். இதே மெத்தட் தான் அதுவும் வரும். சேம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஓகே ஓகே. வேர்ட்பிரஸில் பண்ணியிருந்தீங்களா? பிளாகர் சொல்கிறீங்களா? பிளாகரில் சொல்கிறேன். பிளாகரில். ஓகே ஓகே. ஸோ இந்த வேர்ட்பிரஸில் வந்து இது வந்து வேர்ட்பிரஸ் எடிட்டர் மெத்தட். அடுத்து எடியூமான்னு ஒன்று இருக்குது, அந்த எலமெண்டர்னு. ஸோ அந்த எலமெண்டரில் போய் இன்னுமே எப்படி எக்ஸ்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு கிளாஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். ஓகே. யா, இந்த எடிட்டட் வீடியோ நாங்கள் மண்டே வந்து 1 by 1 நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ யா, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே. ஓகே மேம், தேங்க்யூ. சாரி, மண்டே. ஏன்னா சார் மண்டே டு
ஃப்ரைடே வரையும் தான். சாட்டர்டே, சண்டே லீவு தான் எப்பயும். நம்ம வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஓகே மேம். நீங்க வந்து முடிஞ்ச அளவு இத அ உங்களுக்கு வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து தப்பாகுதுன்னுலாம் பயப்படாதீங்க. என்ன வேணுமோ எனக்கு மண்டே வந்து ஜஸ்ட் எனக்கு கனெக்ட் பண்ணி காமிங்க. அப்படி இல்லனாலும் எனக்கு இந்த லிங்க் அனுப்ப சொன்னேன் இல்லைங்களா? அத கூட அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க? இன்னும் என்ன பண்ணலாம்? அப்படின்னு சஜஷன் தான். ஓகே. எரர் அண்ட் ட்ரையல்ல இருந்து எப்படி நம்ம வந்து அத சரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன். எப்படி போரிங் பேஜ், அதே மாரி எப்படி நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இத வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஓகே.